ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க ஃபோனில் டேப் அண்ட் பே இருக்கும். அதே மாதிரி ஜிபேல டேப் அண்ட் பே இருக்கும். அந்த டேப் அண்ட் பே ஆப்ஷனை எப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் வச்சிருக்க டெபிட் கார்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமாக நீங்கள் எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோனை இந்த மாதிரி பேமெண்ட் கார்டு மிஷினில் ஸ்டைலாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் கார்டை நீங்கள் மேலே வச்சாலே பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் என்எஃப்எஸ்சி இருக்குதான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மேலே மெனுவிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் என்எஃப்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்கள் மொபைலில் இந்த கான்டாக்ட்லெஸ் சப்போர்ட் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்எஃப்எஸ்சி ஆன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி அதோட செட்டிப் உங்களுக்கு காட்டும். என்ன காட்டும் அப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்எஃப்எஸ்சி டேக்கை வந்து மொபைலில் இந்த கேமரா பக்கத்தில் இந்த இடத்துல காட்டுங்க, டச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அந்த இடத்துல தான் என்எஃப்எஸ்சி ரீடர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு மேலே மெனுவில் காட்டல, ஆனால் என்எஃப்எஸ்சி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கிற டவுட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செட்டிங் ஓப்பன் பண்ணிருங்க. மேலே இதில் செட்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இதில் என்ன பண்ணுங்க, மேலே உங்களுக்கு இப்போ வர மொபைல் எல்லாம் மேலே இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணது உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும். அதில் போய் என்எஃப்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ நான் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி என்எஃப்சி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா அந்த செட்டிங்கில் இந்த செட்டிங் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணி ரிசல்ட்டாக கொண்டு வந்துடும். இந்த ரிசல்ட்டை நான் டச் பண்ணுற பாருங்க, டச் பண்ணது உங்களுக்கு அது டேரெக்டாக அந்த என்எஃப்எஸ்சிக்கு போயிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், பேக் இந்த மாதிரி செட்டிங்குள்ளே வந்ததுமே இந்த இடத்துல கனெக்ஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த அந்த ஆப்ஷனுக்கு தான் உங்களுக்கு கொண்டு போகும். இப்போ பாருங்க உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு என்எஃப்எஸ்சி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பேமெண்ட் தான் நம்ம ஷார்ட்கட்டில் அப்பயே ஆன் பண்ணோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் உள்ளே இருந்துச்சு மேலே இல்லைனாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டச் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன் பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஆன் ஆஃப் இருக்குது. ஆன் பண்ணதும் உங்களுக்கு கீழே கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப் உங்கள் மொபைலில் இருக்கிறது இந்த ஆப்ஷனை, அதாவது என்எஃப்எஸ்சி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு காட்டுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி அண்ட் ஜிபே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ நான் இப்படி வெளியே வந்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் எங்கே பண்ணணும் மொபைலில் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ கேமரா பக்கத்தில் அந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ மேலே ஆஃப் பண்ணிட்டு அப்படின்னா கீழே கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் நம்மளால டச் பண்ண முடியாது. இப்போ ஆன் பண்ணிட்டு அப்படின்னா கீழே என்ன ஆப்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு என்எஃப்எஸ்சி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டுங்கிற சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் நான் சொல்கிறது பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மொபைலில் இது இருக்குதான்னு பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிபே டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஜிபே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும். ஃபிங்கர் பிரிண்ட்டை உங்கள் பாஸ்கோர்டை கொடுத்து நீங்கள் உள்ளே போயிடுங்க. இந்த டேப் அண்ட் பே ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல இந்த டேப் அண்ட் பே ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இந்த டேப் அண்ட் பே ஆப்ஷன் காட்டலாம் அப்படின்னா ஜிபே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அதாவது என்எஃப்எஸ்சி சப்போர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜிபேல இந்த டேப் அண்ட் பே ஆப்ஷன் காட்டும். இந்த டேப் அண்ட் பே ஆப்ஷன் காட்டுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜிபேல இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அர்த்தம். இப்போ நான் டேப் அண்ட் பே டச் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனது பாருங்க, இதில் யூபிஐ எனக்கு கார்டுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டு அப்படிங்கிறத டச் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் என்ன காட்டும்னா ஆடிய கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆடிய கார்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆட் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க்கு ப்ளஸ் உங்கள் பேங்க்லேருந்து கொடுத்த கார்டு இந்த ஜிபேக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் வச்சிருக்க கார்டு வந்து இதில் கொடுத்துருக்கா பாருங்க, மாஸ்டர் அண்ட் விசா கார்டாக தான் இருக்கணும். நீங்கள் ரூபே கார்டு இல்லை வேற ஏதாவது கார்டு வச்சிருந்தீங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அண்ட் விசா கார்டாக உங்களுடைய கார்டு இருக்கணும். அது முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க பேங்க் அது என்ன பேங்க்னு பாருங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல நீங்கள் மாஸ்டர் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். விசா கார்டு வச்சிருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பேங்க் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ ஐசிஐசி பேங்க் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் விசா கார்டு மாஸ்டர் கார்டு எது வச்சிருந்தாலும் கிரெடிட் டெபிட் கார்டில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்குக்கு ஒன்று. இப்போ பாருங்க, எஸ்பிஐ கார்டு பேமெண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா கார்டு மட்டும் வச்சிருந்தா, அது கிரெடிட் கார்டு வச்சிருந்தா தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வச்சிருக்க பேங்க்கில் அது என்ன கம்பெனி கார்டு, அது என்ன டைப் கார்டு அப்படிங்கிறது இதில் மேட்ச் ஆனால் மட்டும் தான் உங்களால் இதில் பார்க்க முடியும். ஸோ இது பார்க்கறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. கூகுளில் நீங்கள் ஜிபே டேப் அண்ட் பே சப்போர்ட்டட் கார்ட்ஸ் நீங்கள் அடித்தாலே ஃபஸ்ட்டு வர லிங்க் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு இந்த டீட்டெயில் காட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஜிபேலேயே சப்போர்ட்டட் கார்டுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் இருக்குது. அதில் போனாலே உங்களுக்கு இந்த லிஸ்ட்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நான் அது ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டை பார்த்து நான் எந்த பேங்கில் வச்சிருக்கணும் அந்த பேங்கில் எனக்கு தேவையான சப்போர்ட்டட் கார்டை கம்பெனியோட நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆட் கார்டு
கார்டு அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆட் கார்டு அப்படின்னு கொடுத்தது பாருங்க லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு என்ன வரும் அப்படின்னா என்னுடைய கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேமராவில் நான் வச்சிருக்க கார்டை நான் காமிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்டோட டீட்டெயில் அதுவே எடுத்துக்கிடும். ஓகே, கார்டு உங்ககிட்ட இல்லை, கார்டு கையில் இல்லை, ஃபோட்டோ தான் இருக்குன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர் என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயிலை நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ நான் அந்த டீட்டெயில் இப்போ டச் பண்ணுற பாருங்க. டச் பண்ணது இந்த இடத்துல உங்கள் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே. ஸோ உங்களுடைய கார்டு நம்பர், அதாவது உங்கள் 16 டிஜிட் கார்டு நம்பர் உங்கள் கார்டு முன்னாடி இருக்கும்னு அதை என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் கார்டு முன்னாடியே இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிருங்க. அப்புறம் சிபிவி உங்கள் கார்டு பின்னாடி இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க உங்களுடைய கண்ட்ரி கேட்குறாங்க, அப்புறமா உங்களுடைய பின்கோடு, ஸ்ட்ரீட் நேமு, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. டீட்டெயிலாம் நீங்கள் என்ட்ரி பண்ணிருங்க. உங்களுடைய பேங்க்ல கொடுத்த மாதிரியோ இல்லை உங்க ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. இதெல்லாம் ஊருன்னு கேட்குறாங்க, ஊரை என்ட்ரி பண்ணிட்டு கீழே வந்து பின்கோடு இருக்கு பார்த்தீங்களா, பின்கோடை என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்க கீழே அப்படியே ரோல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் தான் இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய கால் டீடைல்ஸ் எல்லாம் லோட் ஆகுது, செக் பண்றாங்க. பேங்குக்கு வந்து உங்க ஜிபே வந்து செக் பண்றாங்க, கொடுத்த டீடைல் எல்லாம் கரெக்டானு சொல்லி பேங்குக்கு கான்டாக்ட் பண்ணி செக் பண்றாங்க. ஸோ செக் பண்ணி முடிச்சது இந்த மாதிரி கண்டிஷன் வரும். இது நீங்க கீழே அப்படியே ஃபுல்லா கொடுத்தீங்கன்னா கீழே அதுக்கப்புறம் மோர்னு இருக்கிறது அக்செப்ட் இந்த இடத்துல மாறிடும். ஸோ அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் பேஜுக்கு போகலாம். இப்போ நான் அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தது இப்போ பாருங்க ப்ராசஸிங் கார்டு டீடைல்ஸ், என்னோட கார்டு டீடைல்ஸ்லாம் பேங்கோட வெரிஃபை பண்றாங்க ஜிபே. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு தானா மாறுது பாருங்க. சூஸ் ஹவ் வில் வெரிஃபைன்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி பேங்க் வந்து வெரிஃபை பண்றாங்க, இது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிட்டு அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா என்னுடைய பேங்கோட ரிஜிஸ்டர் பண்ணிருக்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அவங்க வெரிஃபை பண்றதுக்கான ஒரு வெரிஃபை டீடைல் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போறேன், கீழே அக்செப்ட் அப்படின்னு இருக்கிறத கொடுக்குறேன். ஓடிபி சென்ட் பண்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எடுத்துக்கவான்னு கேட்கறாங்க. எஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நோ கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இதுல எஸ் ஆட்டோஃபில் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ எனக்கான ஓடிபி அவங்களே சென்ட் பண்ணிட்டு அவங்களே வெரிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்துக்கிட்டது பாருங்க என்னுடைய கார்டு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, யுவர் கார்டு இஸ் ரெடி டு பேமெண்ட் கான்டாக்ட்லெஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இப்போ என்னுடைய கார்டு இல்லாமயே மொபைல் வச்சு நான் கான்டாக்ட்லெஸ், அதாவது கார்டு பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த கடைசியா ஓகே அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஓகே அப்படிங்கறது கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வெளியே வந்துடலாம். இல்ல ஹவு டு பே டு கான்டாக்ட்லெஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல் காட்டும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு வெளியே வரேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங் அப் கார்டுன்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் செட்டப் ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ கார்டு ஆர்டர், ஒரு கார்டு இஸ் ரெடி டு பே அப்படின்னு வந்துருச்சு. இதுல காட் இட்னு இருக்குது. மேல ஒன்னு ஹவு டு லேர்ன் டு டேப் அண்ட் பே அப்படின்னு சொல்லி இருக்குது ஆப்ஷன். ஓகேங்களா, ஹவு டு பே யூஸ் டேப் அண்ட் பே அப்படிங்கறத டச் பண்ணது அதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்க மொபைல அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் பண்ணிட்டு ஜிபேக்குள்ள வாங்க. ஜிபேக்குள்ள வந்து என்எஃப்எஸ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கார்டுக்குள்ள வந்துட்டு உங்க ஸ்வைப்பிங் மிஷின்ல கார்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்கன்னா அதுல போய் உங்க மொபைல கிட்ட கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி தான் அதுல கொடுத்துருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கார்டு டீடைல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் எப்படி யூஸ் பண்றது சொன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய என்எஃப்எஸ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணலாம் பரவாயில்ல, உங்க ஜிபே ஓபன் பண்ணிருங்க. ஜிபே ஓபன் பண்ணிட்டு இதுல டேப் அண்ட் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணதுமே உங்களுடைய கார்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்எஃப்எஸ்சி ஆட் பண்ணலை, அதாவது ஆன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஆன் பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஆன் பண்ணால் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னுடைய என்எஃப்எஸ்சி ஆட் பண்ணியிருக்குது, அதனால டைரெக்டாக உள்ளே போச்சு. இப்போ என்னுடைய என்எஃப்எஸ்சி நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு டேப் அண்ட் பே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணது பாருங்க டேர்ன் ஆன் என்எஃப்எஸ்சி டு டேப் அண்ட் பே அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன் பண்ணாமல் உள்ள பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண சொல்லும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணது ரெண்டு கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ கார்டு டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் பண்ண போகிறவங்கள்ட்ட கார்டு பேமெண்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி மிஷினை காமிப்பாங்க. அவங்க வச்சிருக்க மிஷினில் இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிடுவாங்க. என்ட்ரி பண்ணிட்டு இப்போ கார்டு கொடுங்க இல்லாட்டி டேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த என்எஃப்எஸ்சி ஆட் பண்ணி இந்த கார்டுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு நீங்க அந்த கார்டு டீடைல் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து அந்த மிஷின் கிட்ட கொண்டு போகணும். இந்த மாதிரிங்க அந்த மிஷினில் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, டேப் அண்ட் பே ஆப்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இதான் டேப் அண்ட் பே சிம்பிள். இந்த அமௌண்ட் காட்டிருச்சு. இப்போ நீங்கள் கார்டு டீட்டெயில் அதாவது ஜிபேக்குள்ளே போய் என்எஃப்எஸ்சி ஆட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்துல போய் டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு காசு உங்கள் கார்டுலேருந்து போயிடும், அக்கௌண்ட்லேருந்து. இப்போ பாருங்கள் நான் அமௌண்ட்டை வச்சுட்டு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா,
ஸோ ப்ராசஸ் ஆனதுமே எனக்கு பேமெண்ட் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி வெண்டாருக்கும், அதாவது கடை வச்சுக்கிறவங்களுக்கும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? இவ்வளோ ஈஸியாக தாங்க இது யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். உங்ககிட்ட கார்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணலாம் டேப் அண்ட் பேல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்கள் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதில் பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அதை ரினிவல் பண்ணுறது, ரீபிரிண்ட் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பற்றி, மொபைல் பற்றி, நெட் பேங்கிங் பற்றி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்டு விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.